ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய, எந்த பக்கம் போக, என்ன முடிவெடுக்கணும் எனக்கு ஒன்றுமே புரியலை சாயப்பா. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு என்னிடம் கேட்டாயல்லவா. இப்போது நான் சொல்லும் திசைக்கு போனினா அங்கே உனக்காக உதவி செய்வதற்காக ஒரு நபர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் மூலமாக நீ தேடிய அனைத்தும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். இந்த சீரடி ஆலயம் எங்கு இருக்கோ அந்த திசை பக்கமாக நீ போனீனா உன் வேதனைகள் அனைத்தும் காணாமல் போய் நீ வாழ்க்கையில் சாதிக்கிற அளவுக்கு மிக உயர்ந்த நிலைக்கு வருவாயேன் செல்லமே. உன் துக்கத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது வடக்கு திசையில் நீ போகும்போது இந்த சீரடி ஆலயத்திலிருந்து உனக்கான ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வந்து சேரும். எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே மறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ள கவலையோடும் கலக்கத்தோடும் இருக்கும் உனக்காகவே உன் இதயத்தின் பேரலைகளை எல்லாம் அமைதி பெறச் செய்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். உன் ஆன்மாவை இன்னும் மென்மையாக்கி உன் தெய்வீக சக்திக்கான நல்ல பலனை நீ பெறப்போகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் கண்ணீரை தொடச்சு அதை உனக்கு அழகான மலராக மாற்றி காட்டுறேன். நீ எந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட என் செல்ல பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நேர்மையையும் நெஞ்சின் தூய்மையையும் மதிச்சுதான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இப்போது தீய குணம் கொண்ட அத்தனை பேரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு தீமைகள் அனைத்தையும் ஒதுக்கி வச்சு உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாரையும் நம்பிக்கிட்டே இருந்தீனா அப்புறம் கடைசி வரைக்கும் ஏமாளியாக நிற்க வேண்டுதான். இனிமேலாவது எல்லாரையும் எல்லா விஷயத்திலும் நம்பாமல் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களில் மட்டும் கவனம் வை, நம்பிக்கை வை. உன் ஆற்றலை நீ வீணாக செலவிட்டு விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லார்கிட்டையும் நீ நல்லதையே பகிர்ந்து கொண்டாலும் அவரவர்கள் சுயநலத்தோடு தீய குணம் கொண்டவர்களாக உனக்கு தீயதை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்கன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சுத்தமான ஆழமான உன்னுடைய நல்ல மனசை இந்த சாயப்பா நல்ல முறையில் வழி நடத்த போகிறேன். இனி எந்த விதத்திலும் உனக்கு தீங்கோ துயரமோ நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன். உன்னை பற்றிய கருத்துக்கள் பல பேரின் மூலமாக பல முகங்களாக வரலாம். மற்றவங்க கண்ணுக்கு நீ தைரியசாலியாக தெரியணுமே தவிர யாரும் உன்னை கோழையாக நினைக்கிற அளவுக்கு நீ மோசமாக பயந்து நடுங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு வலிமையின் வடிவமாக பலத்தின் பிரதிபலிப்பாக நன்மையின் மொழியாக இந்த சாயப்பா நான் இருக்க போகிறேன். கெட்டதின் நிழலாக உனக்கு கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய கெட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்த போகிறேன். நீ யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம். நீ என்னதான் மற்றவங்களுக்கு ஆறுதலாக சொன்னாலும் அமைதியாகவே பேசினாலும் அவர்கள் உன்னை பாரமாக நினைக்கிறாங்கன்னு தெரியும் போது ஒதுங்கி நிற்பது தானே சரியாக இருக்கும். மனிதர்கள் எப்போதுமே அவங்களுக்கு தேவைனா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. அப்படி தேவைக்காக உன்னை தேடி வந்த மனிதர்களையும் தாண்டி உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் உள்ளம் எதை உண்மைன்னு உணர்தோ அதே வழியில் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். எப்போதும் உன்னுடைய பேச்சிலும் மூச்சிலும் சுவாசத்திலும் இந்த சாயப்பா கலந்திருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையின் பாடங்களாக மாறப்போகுது. உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மை கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நிம்மதியாக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக மாற்றி காட்டுறேன். 4 பேருக்குள்ளேயே நீ வாழ்ந்தோங்கிறது பெருமையான வாழ்க்கை அல்ல. 4 பேரை தாண்டி இந்த உலகத்தில் அனைத்தையும் எதிர்கொண்டு 4 பேருக்கு நீ உதவினேன்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரணும். எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் பயப்படாமல் எல்லாவற்றிலும் நன்மையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. அன்பும் அறிவும் உனக்குள்ள பெருகட்டும். அதன் மூலமாக உன் வாழ்க்கை உயரும். எதிலும் ஆதாரம் தேடிக்கிட்டே இருக்காம நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்லமே. யார் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக நீ உன்னை பாதுகாத்து கொள்ள தயாராகு. எல்லாருமே நீ நினைக்கிறதையும் உன் நல்ல மனசையும்
நீ சொல்ல வரும் விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு ஒருபோதும் நினைக்காதே. உன் சுத்தமான இதயத்தை அவர்கள் காரியத்துக்காக பயன்படுத்தும் இந்த உலகத்தில் நீதான் வலிமையான தைரியம் உள்ள ஆளாக இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து நிற்காம தனியாக சுயமாக நீ எழுந்து நிற்க கற்றுக்கோ. யாரிடமும் தாழ்ந்து போய் நிற்க வேண்டிய நிலைமை உனக்கு வராது. ஏன்னா இந்த சாயப்பா நான் உன் பக்கத்தில் தானே நிற்கிறேன். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வசதியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழும்படி செய்கிறேன். இனிமேலும் உன் இதயம் தூய்மையாக இருக்கும்படியும் நல்ல மனசும் மகிழ்ச்சியும் உனக்குள் இருக்கும்படியும் என் அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த பிரபஞ்சம் காரணமில்லாமல் எதையும் செய்யாதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா? உன்கிட்ட இருந்து சில பேரை நான் தூரமாக தள்ளி வச்சது உனக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக இல்லை, உன் மனசிலும் ஆன்மாவிலும் நீ தனியாக நிற்க கற்றுக்கணுன்றதுக்காக தான். உன் வாழ்க்கையை நான் என் கைகளில் வச்சிருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கண்டிப்பாக உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். உன்னை விட்டுட்டு போன உறவுகள் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். புதிய நல்ல ஆன்மாக்களும் உன்னை நோக்கி வரும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உன்னை தனிமையாக்குவதற்காகவோ உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ நான் எதுவுமே செய்யலை. எல்லாரிடமும் அன்பாக பாசமாக பொறுமையாக பேசி பழகு. எல்லா கஷ்டங்களில் இன்னும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நீ வெறும் உயிர் அனுபவமாக மட்டும் நினைக்காதே. ஆன்ம அனுபவத்தோட வாழ்க்கையை ஜெயிச்சு உயர்ந்த நிலைக்கு வரணுன்ற சிந்தனையோட நீரு. என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எத்தனையோ முறை நீ என்னிடம் வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் இப்போது உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையில்லைன்னு தள்ளி வச்ச விஷயங்களையும் கூட சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு தகுதி இல்லாத எதையும் உன் கைகளை நான் ஒப்படைக்க மாட்டேன். உனக்கு தகுதியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக உயரும்படியும் நான் செய்வேன். ஒவ்வொரு தாமதமும் உனக்கு எந்த விதத்திலும் தண்டனை இல்லை. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காகவே சில விஷயங்களை தள்ளி வச்சிருக்கேன், தாமதப்படுத்தியிருக்கேன். சாயப்பா சாயப்பான்னு என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு காரியம் நடக்கணும்னா நீ யாருடைய காலையும் போய் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த சாயப்பாவை நம்பி என்னை சரணடைஞ்சாலே நீ மனசில் நினச்ச அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் மன துன்பங்களையும் உன் சொல்ல முடியாத வேதனைகளையும் என்கிட்ட சொல்லிட்டீனா நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் கூட நான் செய்வேன். உன் பிரார்த்தனையின் சத்தம் எனக்கு நல்லா கேட்குது. கண்டிப்பாக உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியத்தையும் நல்லபடியாக நடத்தி தரேன். நம்பிக்கை தான் மிகவும் முக்கியம். நீ ஒருபோதும் கவலைப்படாதே. என் அருளால் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் யாராவது வந்து உன்னை காப்பாற்றினா உன் உள்ளத்தில் இருக்கும் உன் வலிமை உனக்கே தெரியாமல் போயிடும். அதனால தான் சில சமயம் நீ கஷ்டப்படும் போது இந்த பிரபஞ்சமும் இந்த சாயப்பாவும் உன்னை கொஞ்சம் தனிமையிலேயே தவிக்க விடுறோம். ஏன்னா அந்த தனிமை தான் நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தும், உன் ஆற்றலை உனக்கு புரிய வைக்கும். நீ தனியாக இருப்பது உனக்கு தண்டனை கிடையாது என் செல்லமே. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ.